குச்சி கொஞ்ச நேரம் பார்த்து குழந்த மயக்கமாயி போச்சு. பெத்தவங்க சும்மா இருப்பாங்களா? இவனுங்க 2 பேரும் புள்ள பிடிக்கிறவனுங்க. என் குழந்தை என்னவா குத்து மயக்கிட்டாங்க. இட்டுக்குன்னு போய் விட்டாங்கப்பா வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல. அங்க போன உடனே இன்ஸ்பெக்டர் வந்தாரு. நீங்க யாருப்பான்னு கேட்டாங்க. நடந்தது மொத்தம் சொன்னாங்க. ஓ நீங்க மொத்தம் எத்தனை பேர் கிளம்பி வந்துக்கிறீங்கன்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். சார் நாங்க மொத்தம் 16 பேருக்கு இருக்கோம் சார் அப்படின்னு. நான் உண்மையை சொல்லிட்டேம்மா. நீங்க 2 பேருக்கு இருக்கிறீங்களே மிச்சம் 14 பேர் எங்கடா இருக்கிறாங்கன்னு கேட்டேன். சார் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாங்க சார் அப்படின்னு. ஜீப்புல உட்காரு ஆளை காட்டுனாரு. நான் ஜீப்புல உட்காந்து போனா பெட்டிக்காரு மிருதம் கருத்து ஆளைக்காரி எல்லாம் கும்பலா உட்காந்துக்கிறாங்க. சார் இவங்க தான் சார் எங்க ஆளுங்க அப்படின்னு. ஓ ஆட்டக்காரு மாரி பெட்டி மிருதங்கள்லாம் எத்தாந்து குழந்தைங்களை கத்துறீங்களா? இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்களை கத்துக்கிறீங்க? உட்காருங்கடா மொத்த பேரு ஜீப்ல ஏற்றியாந்து வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டார். குழந்தைக்கு ஜூஸ் குத்தவன் யார்? சார் நான் தான் சார் குத்தம் அப்படின்னு. நான் பெருமையா தான் சொன்னேன். நீ மட்டும் உள்ள வாப்பா மத்தவங்க எல்லாம் இங்கே உக்காத்துறேன். என்ன கவனிப்பு தெரியுமா? ராஜ மரியாதையோட கவனிச்சாங்கம்மா. என்ன இன்ஸ்பெக்டர் லட்டி வச்சு என்ன முட்டிக்கு லாட காட்டுறாருமா. ஜூஸ்ல என்னடா கலந்து கொடுத்தேன்னு கேக்குறாரு. சார் நான் ஜூஸ் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு. டாக்டர் ரிப்போர்ட் வரா